அறிமுகம் வெளிப்படுத்தலையே நம்ம படிக்கணும்னு பார்த்தோம். போன வாரம் வெளிப்படுத்தலுடைய முதலாவது சர்ச் ஆகிய எபேசு சபையை குறித்து நம்ம பார்த்தோம். எபேசு சபையின் மூலமாக கடவுள் இன்றைய கால திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான பாடம் எது என்பதை நாம் பார்த்தோம். எபேசு சபை சகோதர அன்பை இழந்ததான அன்பற்றதான ஒரு சபையை, அந்த அன்பை இழந்ததான சபை என்பதை நம்ம இரண்டு விதங்களில் நாம் பார்க்கலாம். எத்தனாவது வசனத்தில்? 6வது வசனமா? வெளிப்படுத்தல் 2:5. ஓகே. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஓகே, அங்கே சொல்றாரு எபேசு சபை பாராட்டு. எந்த ஒரு சர்ச்சை நம்ம படித்தாலும் அந்த சர்ச்சில் பாராட்டும் இருக்குது, அந்த சர்ச்சில் கண்டனமும் இருக்குது. சபை பாராட்டப்படுது. அவர் சொல்கிறாரு, உன் கிரியை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன்னுடைய பொறுமை எனக்கு தெரியும், எனக்காக நீ பட்டதான எல்லா பிரயாசங்கள் நான் அறிந்திருக்கிறேன்னு தான் சொல்லிட்டே வர்றார். அறிந்து கொண்டு இருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது, அட் ப்ரெசண்ட் நீங்கள் ஆரம்ப நாட்கள் மாத்திரமல்ல, இப்பொழுதும் நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் இருக்கா, நீங்கள் பொறுமையாக இருக்கிறதையும் ப்ரெசன்ட்லேயே அந்த சர்ச்சை சொல்கிறார். ஆமாம், நீங்கள் இன்னும் அப்படி தான் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு காரியம் நீங்கள் பண்ண மறந்துட்டீங்க. என்ன பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா, ஆதியில் நீங்கள் அல்லது நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டதான பொழுது உங்களுக்கு எல்லாருக்குள்ளாக ஒரு சகோதரத்துவ அன்பு இருந்தது. நீங்கள் ஒருவரை நீங்கள் நேசித்தீங்க. ஒருவேளை இந்த நாளில் நம்மிடத்தில் நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் நமக்கு விரோதமான காரியத்தையோ அல்லது என்னை பற்றி விரோதமான காரியத்தையோ பேசினாலும் அவர்கள் மீது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எரிச்சல் அடைகிறீங்க, கோவப்படுறீங்க. அவங்க மீண்டும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு தராமல் அவங்கள நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவன் எப்படி மனம் திரும்பி வருவான்? ஆகவே அந்த அன்பை நீங்கள் இழந்ததுனால நீங்கள் மீண்டுமா என்ன பண்ண யோசித்து பார்த்து அந்த பழைய அன்பை நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் காட்டுங்க. கடவுளுடைய அன்பு, அகாப்பே அன்பு என்பது எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. இதை செஞ்சால் தான் நான் செய்வேன் அப்படின்ற பொழுது இல்லை. ரோமர் 5 சொல்லுது, நம்ம பாவிகளாக இருக்கையில் கடவுள் நம்மிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காம நமக்காக மரித்ததினால அவர் நம்மேல் வைத்ததான அன்பை விளங்க பண்ணினார். அப்படி தானே இருக்குது ரோமர் 5. ஸோ கடவுள் நான் எப்படிப்பட்டவனு காட்ட, அன்புள்ளவனு காட்ட நம்ம பாவியாக இருக்கும்பொழுது தான் நம்ம மேலே அன்பு வச்சு வந்தார். நம்ம எல்லாம் பெர்ஃபெக்டாக நல்லவங்களாக எல்லாம் இது அவர் எதிர்பார்க்குறபடி இருந்த பொழுது அவர் வரலை. அப்போ அந்த ரட்சிப்பை பெற்றதான நம்மிடத்திலிருந்து கூட ஒரு சகோதரர்கள் சத்தியத்தை விட்டு விலகி அவங்க கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா, வெறுப்போ மற்ற எந்த ஒரு காரியங்களும் இல்லாமல் இருக்கணும், கண்டிக்கணும். ஆனால் வெறுப்பு அன்பை அவங்க மீது இருக்கக்கூடிய நம்ம கண்டிப்பு என்பது பாசத்தினால் இருக்கணும். இப்போ அதுதான் நான் சொன்னேன், அதை தான் நான் பேசுகிறேன். நான் ஃபேமிலியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், கோர்ட்டு இல்லை, ப்ளே கிரவுண்டு இல்லை, தவறுகளை சுட்டி காட்டி கொண்டு போக. இன்றைக்கி யூடியூப்பை திறந்தோம் அப்படின்னாவே ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் சண்டைகள் இருக்கிறத அப்பட்டமாக படம் போட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு, ஒருத்தர் திட்டிட்டு, அவன் இதெல்லாம் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறான், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிக்கத்தக்கது தான். ஆனால் கண்டிப்பு என்பது சகோதரன், என் தம்பி ஒரு தப்பு பண்ணுறான்னா அவனை கூப்பிட்டு வச்சு பப்ளிக்காக திட்டுவதற்கு எனக்கு மனசு வரவே. நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தர் தவறு பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவில் வச்சு யாராவது திட்டுவீங்களா? மறைமுகமான முறையில் அவனை திருத்துவதற்கு நம்ம பார்த்தோம். இதை இன்னும் நீங்கள் எபேசு சபை இன்னும் சரியான முறையில் நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா யாக்கோபு 5வது அதிகாரத்துக்குள்ளாக நாம் போவோம். யாக்கோபு 5:19 வசனம் 20வது வசனமும். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது, எங்க சொல்ல, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் பொழுது, இதுவரைக்கும் அவன் நல்லா தான் வந்துட்டு இருந்தான். ஆனால் நான் போன வாரமே நான் சொன்னேன், எபேசு சபை சந்தித்தது போல, கள்ள உபதேசத்தினால் பாடுபட்டது போல எந்த ஒரு திருச்சபையும் பாடுபடவே கிடையாது. கிபி 55 எபேசு சபை பவுல் உருவாக்குறாரு. 57 20 28 பேசுகிறார். இது அப்போஸ்தலர் 20:28 அவர் பேசும்பொழுது அந்த காலகட்டங்கள் கிபி 57 அவர் சொல்கிறார், நான் போன பின்பு 29 அப்போஸ்தலர் 20:29 நான் போன பின்பு சபையை தப்ப விடாதபடிக்கு கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வருன்றார். ஏறக்குறைய 10 வருட போராட்டத்திற்கு இவர் எபேசு சபைக்கு எழுதும்பொழுது, எபேசியருக்கு எழுதும்பொழுது எழுதுவார், மனுஷனுடைய தூதும் தந்திரமான வஞ்சகமான போதகத்தினால நீங்கள் காற்றினாலே அடிபட்டு அலையுண்டோடுகிற மேகங்களை போல இராம. அப்போ 57 இன்னொரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது இன்னும் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்குது. தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது எழுதுவார், இமனேயும் மலை சாந்தன அப்படிப்பட்டவர்கள் நம்மை விட்டு விலகி போனாங்கன்னுவார். இன்னும் ஒர்ஸ்டாகி போய் சபைக்குள்ளாக மக்கள் தவறான உபதேசத்தை பின்பற்றி விலகி போயிட்டாங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுறதால யோவானும் எழுதுகிறாரு.
யோவானுடைய நிருப பகுதியில் எழுதுகிறார். கள்ள உபதேசங்களையும் கள்ள ஆவிகளையும் குறித்து அவர் எழுதுகிறார். இவர் எழுதும் பொழுது 97 கிபி. ஸோ 57லேருந்து 97 40 வருட காலங்கள் எபேசு சபை போராட்டத்தை சந்தித்து கொண்டே வருகிறது. தீமோத்தேயு இளம் போதகன் எபேசு சபையில், யோவான் அப்போஸ்தலன் யோவான் எபேசு சபையுடைய மூப்பர் போதகராக இருந்த ஊழியம் என்றார். ஸோ எழுதுகிறார். ஆனால் 97 40 வருட காலங்கள் சந்தித்தான காரியங்கள். அப்போ வசனம் ஞாபகத்துக்கு வருது. அன்றியும் சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்தியினால், மற்றொருவனை யாருங்க வெளியிலேருந்து வந்து பண்ணுவாங்களா? இப்போ நம்மோடு கூட ஒருத்தர் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்மோடு கூட ஆணையில் கலந்துக்கிறாரு, சபை கூடுகையில் கலந்துக்கிறாரு. திடீர்னு அவர் வேற ஒரு காரியத்துக்கு விட்டு விலகி போயிட்டார் அப்படின்னா இன்னொருத்தன் வெளியில் இருக்கிற பப்ளிக்காக வந்து அவனை திருத்துவான். அப்போ சகோதரர், உங்களில் வேறொருவன் மற்றொருவன் அவனை திருத்தினால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை சொல்ல, தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன். நல்ல வழி மார்க்கம், நல்ல வழியில் தான் வந்துட்டு இருந்தார். இப்போ என்ன நடந்தோ தெரியல, அவருக்கு என்ன சொன்னாங்களோ தெரியல, அல்லது அந்த 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 லேடிக்கு என்ன சொன்னாங்களோ சொல்லி தெரியல. இப்போ விட்டு அவங்க விலகி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவனா சரியான வழிக்குள்ளாக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா திரளான பாவங்களை நாம் மூடுகிறோம், பாவங்களை மூடுவதற்குள்ள காரியங்களை செய்கிறோன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லும். தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று ஒரு பாவியை திருப்புகிறவன், தப்பிப்போன மார்க்கத்தில் பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஸோ இதுதான் கலாத்தியர் 1 நம்ம பார்க்குறோம், ரோமர் 14 பார்க்குறோம். ஒரு விசுவாசத்தில் குறைவுள்ளவனால அவனை தள்ளி விடாமல் அவனை நீங்கள் சேர்த்திக்கோங்க. கலாத்தியர் சொல்ல, சகோதரர் உங்கள் யாதொருவன் குற்றத்தில் அகப்பட்டால் அவனை தள்ளி விடாதீங்க. ஸோ சேம் திங் அதான் எபேசியில் சொல்ல, சகோதர அன்பை இழந்து விடாதீங்கன்றார். இது இன்னொரு கோணம். கடவுள் தன்னுடைய ஆதி அன்பை இழந்ததாக சொல்கிறாரு. கடவுள் மீது வச்சதான பாசம் குறைஞ்சிருச்சு, கடவுளுக்காகப்பட்டதான பிரயாசத்தில் இப்போ அவங்க கொஞ்சம் லேசியாக இருக்கிறாங்க எபேசி சபை. ஆகவே தான் கடவுள் அவரை தண்டிக்கிறார் அப்படின்னா கான்டெக்ஸ்டோ இருக்கக்கூடிய வசனமாக அதுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. ஏன்னா நீ பொறுமையோடு இருக்கிறதையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதுன்னு பிரச்சனை. அப்போ கடவுளுக்காக கட்டப்பட்ட இன்னும் அவங்க ஸ்டில் அப்படியே தான் இருக்காங்க. பட் எதை இழந்தாங்கன்னா சகோதர அன்பை இழந்ததான் சர்ச். ஸோ அப்படி எபேசு சபையுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ நான் போன வாரம் நம்ம கற்றுக்கிட்டது, நம்ம யாராக இருந்தாலும் நம்ம ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்க சகோதர அன்பை நம்ம விட்டு கொடுக்காமல் சகோதர அன்பை நம்ம நிலைத்திருக்க. தவறு செய்யும் போது கண்டிக்கணும். ஆனால் அந்த கண்டிப்பு என்பது அவங்க மீண்டும் திரும்பி நம்ம இடத்துல வரணுமே தவிர அவங்க இன்னும் கடவுளை விட்டுட்டு ஓடக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணி இருக்கக்கூடாது. ஆகவே சொல்ல, நீ மனம் திரும்புன்றார். நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை நீ செய்யாவிட்டால் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நான் என்ன பண்ணுவேன், நான் நீக்கி போடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கக்கூடியதான ஜீவ விருட்சத்தின் கனியை நான் அவனுக்கு புசிக்க தருவேன். ஏன் ஜீவ விருட்சம் நான் சொல்கிறேன், அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுதும் சரி, அல்லது சபையினுடைய குறையை களைந்து அதற்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன், ரிவார்டு கொடுப்பேன்னு சொல்லிக்கதான பொழுது தன்னுடைய குணம் எதுன்றதையும் காட்டுறாரு. எந்த காரியம் அந்த லோக்கல் சீக்வன்ஸுக்கு, அந்த எபேசு பட்டணத்தினுடைய கலாச்சார சூழல், இப்போ சிமிர்னாக்குன்னா சிமிர்னா பட்டணத்தினுடைய கலாச்சார சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் கடவுள் பேசுகிறார். இப்போ அவர் சொல்கிறாரு, கள்ள உபதேசத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்டதான சபை எது? எபேசு சபை. அப்போ நான் போன வாரம் ஒரு கேள்வி வச்சேன். முதல்ல கள்ள உபதேசம் எங்கு, யாரால், எப்படி தோற்றுவிக்கப்பட்டது? சிம்பிள் ஆன்சர், ஆதியாகமம் 3வது அதிகாரம் சாத்தானால் ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. அவன் தான் முதல்ல. கள்ள உபதேசம் என்னதுங்க? கடவுளுடைய வார்த்தை சந்தேகத்தை கொண்டு வருது, கடவுள் சொன்னதா சொல்லி திருத்து பேசுவது. அது சொல்றது புரியுதுங்களா? இதுதான் கள்ள உபதேசம், தவறான உபதேசம், பிழையான உபதேசம். அது எங்கே வந்துச்சு? முதல்ல ஹெரசி எங்கே தான் வந்துச்சு? ஆதியாகமம் 3:1, சர்ப்பமானது மிருகங்களுக்குள்ளே தந்திரமானதாக இருக்கிறபடியினால ஏவலை பார்த்து தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஓகே. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து 2:3, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொட வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஓகே, இதில் என்னத்தை நம்ம கற்றுக்கலாம்? ஆதியாகமம் 3:1, 2, 3 நம்ம வாசித்தோம். எதை நம்ம கற்றுக்கலாம்? இந்த ஹெரசி, இந்த கள்ள உபதேசம் எப்படி கண்டுபிடிக்கிறது?
அதை கண்டுபிடிப்பதற்கான வழி இந்த 3 வசனத்தில் இருக்குது. எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஓகே, நானே சொல்லிடுறேன், நேரத்தை வீணடிக்க விரும்பல. ஓகே, பிசாசு தந்திரமாய் உள்ள வந்து ஏவாளை வஞ்சிக்கணும், ஏவாளை வஞ்சிக்கணும் என்று சொல்லி முடிவு பண்ணிட்டான். கடவுளுடைய வார்த்தையின் மீது சந்தேகத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் எப்படி ஆரம்பிக்கணும், எது பர்டிகுலராக அவனை டச் பண்ணுன்னு தெரியல. முதல் கேள்வி என்னது? தேவன் தோட்டத்தில் உண்டாக்கின சகல விருட்சத்தின் கனிகளை. இப்போ அவன் பொதுவான ஒரு கேள்வி தான் வைக்கிறான். அவனுக்கு எதை கொண்டு வரணும்னு தெரியல, எப்படி அவங்கள பிடிக்கணும்னு தெரியல. ஹலோ, புரியுதா? சகல கனிகளையும் விருட்சங்களின் கனிகளை சாப்பிட்லாமா வேண்டாமா, இந்த தோட்டத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கிற பழத்தையெல்லாம் சாப்பிட்லாமா வேண்டாமா, அவன் கேள்வி அதுதான். ஒரு வலையை வீசுகிறான், எதில் பிடிக்கணும்னு தெரியல, சின்ன ஒரு வலையை வீசுகிறான், மாட்டிக்கிறது யார்? நம்மால் வாயிலே மாட்டிக்கிறாங்க. அவன் கேட்டது தோட்டத்தில் மரத்தின் கனியை எடுத்தோன்னு அவன் டைரெக்டாக கேட்கல. என்ன கேட்கல? இந்த மரத்தினுடைய கனியை ஆண்டவர் தொட வேணான்னு சொன்னாரா? அவன் அப்படி கேட்கலையே. அவன் அப்படியே கேட்டான், இந்த அந்த மரத்தை காட்டி இந்த பழத்தை ஆண்டவர் வந்து உங்களுக்கு சாப்பிட வேணான்னு சொன்னார், அப்படியே கேட்டான். இல்லை, அவன் கேட்டது இந்த காட்டில் இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கிற பழத்தை இல்லை, அந்த தோட்டத்தில் இருக்கிற மரத்துடைய பழத்தெல்லாம் சாப்பிட வேணான்னு ஏதாவது சொன்னாரா? புரியுதா நான் சொல்ல வருது? புரியுதா கேள்வி? எதுவுமே தெரியல, சும்மா ஒரு கல் எடுத்து அடிக்கிறான், விழுந்தா ஆச்சு இல்லைனா ஆச்சுன்ற மாதிரி அடிக்கிறான். ஆனால் நம்மளை ஏவாள் தான் போய் மாட்டிக்கிறான். அப்படிலாம் இல்லை, கடவுள் எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொன்னார். ஆனால் அந்த ஒரே ஒரு மரம் இருக்கு பாரு, கிடைச்சது பாயிண்ட் பிடிச்சிக்கிட்டான். இல்லை, ஆமாம், இல்லை, இப்படி தான் நம்ம மாட்டிக்கிறோம், இப்படி தான் மாட்டிக்கிறோம். நாம் கடவுளுடைய வார்த்தையில் தெளிவு இருந்ததுன்னா எப்படிப்பட்டதான உபதேசங்கள் நம்ம வாழ்க்கையில் கேட்டாலோ நம்ம மாற மாட்டோம். கள்ள உபதேசம் அப்படி தான் நம்ம ஹிட் பண்ணோம், நம்மளை சோதித்து பார்க்கும், நம்மளை டெஸ்ட் பண்ணோம், சந்தேகத்தை உண்டாக்கும், நம்மளாம் வாயை கொடுத்து மாட்டிப்போம். ஏவாள் மாதிரி அவ சொல்ல, இல்லை இல்லை, என்ன நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனி என்ன பண்ணுற சாப்பிட கூடாது. முடிஞ்சதா, பாயிண்ட் கிடச்சிருச்சு. அடுத்த பிட்டை போடுறான். என்ன பிட்டை போடுறான்? அந்த தோட்டத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடவுளை போல மாறிடுவீங்க. முடிஞ்சு போச்சா? இதை விட ஒருத்தரை வீழ்த்துவதற்கு கடவுள் பக்கம் இருந்து திருப்பறதுக்கு வேறு என்ன வேணும்? நீயே கடவுளாக மாறிடுவ. முடிஞ்சு போச்சா? கள்ள உபதேசம் எந்த அளவுக்கு தந்திரமானதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிறோம் பைபிளை, விளக்கப்படுத்த நாங்கள் இருக்கிறோம், ஆனால் புரிந்து கொண்டு படிக்கிறதுக்கு ரொம்ப காலங்கள் எடுக்கும். ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து பேசுகிறவங்க அப்படி தான், நம்ம வாயில் ஏதாவது கிடைக்குமா தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் ஐயோ நானும் சொல்லவே இல்லை, நானும் பேசவே இல்லை, அவங்க தான் கேட்டாங்க. அவங்க கேட்டால் உனக்கு எங்கே புத்தி போச்சு? பிசாசு அதான் நைஸாக வந்து கேட்பாங்க, என்னாச்சு, ஏதாவது நடந்துச்சா? அவங்க பாயிண்ட் என்னது? நம்ம வாயிலேருந்து ஏதோ ஒன்று போட்டிங்க, அதை வச்சு நாம் ரொம்ப வளர்க்கணும். ஆடடா இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்து நாம் தருவோம். ஸோ கள்ள உபதேசம் ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரத்தினால் என்ன பண்ணப்பட்டது? தேவனுடைய வார்த்தையை விட்டு விளக்கப்பட்டது. இயேசுவானவர் சிலுவையினுடைய மரத்தினால் நம்முடைய பாவங்களை அவருடைய ரத்தத்தை சிந்தி உண்மையான வழிக்குள்ளாக நம்மளை உள்ளே கொண்டு வந்தார். ஆகவே தான் தவறான உபதேசத்தில் பாதிக்கப்பட்டு நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை சாப்பிட்ட உடனே ஏதேன் தோட்டத்திலிருந்து ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதபடிக்கு வெளியில் துரத்தப்பட்டதான உங்களுக்கு உண்மை உபதேசத்தில் நிலைத்திருக்கிறதான பொழுது அந்த மரத்தினுடைய கனியை உங்களுக்கு நான் சாப்பிட தருவேன். அதுதான் ப்ராமிஸ். எபேசு சபை. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது சிமிர்னா சபையை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். 9வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரையிலும் நம்ம வாசிக்க கேட்போம் கவனமாக. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தந்திரத்தையும் தங்களை யூதர்கள் என்றும் சொல்லியும் யூதர்களாயிராமல் சாத்தனுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீர் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தில் சேதப்படுத்துவதில்லை என்று எழுது. ரொம்ப நன்றி. சிவர்னா சபையை குறித்தான படிப்பினை இரண்டாவது சபை. அதே போல் ஏற்கனவே பார்த்தோம், ஏன் முதல்ல எபேசு சபை அப்படின்னா சுற்றிலும் இருக்கக்கூடியதான சபைகளை இணைக்கக்கூடியதான ஒரு இணைப்பு புள்ளியை தான் நம்ம பார்க்கலாம். எபேசு சபையை பார்க்கலாம், அந்த காலத்தில் மிகப்பெரியதான பட்டணம். அதே போல் சிவர்னா பட்டணம், ஸோ நல்ல பேர் வந்தான பட்டணம், அழகிய பட்டணம், கடற்கரை நகரம், வர்த்தகம் பெருகி இருந்தது, வியாபாரம் பெருகி இருந்தது. ஜிஎஸ் கடவுளுடைய சிலை அங்கே இருந்தது, வழிபாடு அங்கே இருந்தது. ஸோ அஸ்கலுபிஸ் அப்படிதான அந்த தேவரை ஏற்கனவே நம்ம பெர்கமுல பார்க்கலாம். ஒரு குணமாக்கக்கூடியதான ஒரு பெண் தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைகள் அந்த பட்டணத்திற்குள்ளாக இருந்தது. ரோமருடைய ஆளுகை, ரோமர்களுக்கு மிகவும் பிரியமான, ரோமர்களுக்கு மிகவும் சப்போர்ட்டிவான ஒரு பட்டணமாக இருந்தது சிமர்னா பட்டணம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரியதான ஒரு லைப்ரரி சிமர்னாவில் இருந்துச்சு. அதுவே அவருடைய பெருமையாக இருந்தது. இப்படி நிறையா விஷயங்கள் சிமர்னாவை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். எபேசு பட்டணத்தை குறித்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை போல் இதுவும் சிமர்னாவும் மிக அழகிய நகரம். ஸோ நல்ல பாதுகாப்பான ஒரு நகரம், ரோமர்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ரோமர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. பெயர் சொல்லக்கூடியதான அளவிற்கு மிகவும் சிறப்பான ஒரு நகரம். ஆனாலும் அதில் இருந்தக்கூடியதான அந்த சபையினுடைய நிலைமை, கிறிஸ்துவ சபையினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பார்ப்பதற்காக தான் அந்த பட்டணத்தினுடைய பெயரிலேயே அதனுடைய அர்த்தத்தை வச்சிருக்கிறார். எபேசு சபை அன்பற்றதான சபையாக இருந்தால், சிமர்னா சபை துன்பப்படுகிறதான சபையாக இருந்தது. சிமர்னா சபை துன்பப்படுகிறதான சபை, பாடுகளை அனுபவிக்கிறதான ஸ்டோச்சா அது இருந்துச்சு. அது எப்படின்னா, சிமர்னா அப்படின்னா மிரான்னு சொல்லி அர்த்தம். சிமர்னா என்று சொன்னால் மிரா. மிரா அப்படின்னா நம்ம தமிழ் வேதாகமத்தில் அந்த வெள்ளை போலம்னு சொல்கிறாங்க இல்லையா, வெள்ளை போலம் என்று சொல்லி அர்த்தப்படுகிறது. வெள்ளை போலத்தை குறித்து வேதத்தில் நாம் நிறையா இடங்களில் நாம் வாசிக்கலாம். ஒன்று, இயேசுவானுடைய பிறப்பிலிருந்து மரணம் வரையிலும் வெள்ளை போலம் என்ன இருக்குங்க, சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? இயேசுவோடைய பிறப்பு, இயேசுவானுடைய மரணம், இயேசுவோடைய அடக்கம், இது மூன்றுலேயும் வெள்ளை போலம் மிக மிக முக்கிய பங்காற்றினது. மத்தேயுவில் நம்ம பார்க்கலாம், 2வது அதிகாரத்தில் நான் வாசிக்க சொல்லலை, சாஸ்திரிகள் வந்து அந்த குழந்தையை பணிந்து கொள்ளுகிறதான பொழுது தாங்கள் கொண்டு வந்ததான பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் வெள்ளியையும் தூப வர்க்கங்களையும் சொன்னாங்க இல்லையா, அந்த தூப வர்க்கம் என்பது வெள்ளை போலம். வெள்ளை போலம் என்பது ஒரு மரத்தினுடைய பிசன், முருங்கை மரத்தில் ஒரு பிசன் கோந்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கோந்தில் தயாரிக்கப்படக்கூடியதான ஒரு தயாரிப்பு தான் வெள்ளை போலம். அது ரொம்ப கசப்பாக இருக்கும், அந்த பிசன் ரொம்ப கசப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. ஆனால் அந்த பிசனை காய வச்சு எரியூட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நறுமணமாக இருக்குமா. அந்த பிசனை காய வச்சு நெருப்பில் போட்டு எரித்தோம் அப்படின்னா அது அந்த அளவிற்கு நறுமணம் உள்ளதாக இருக்குமா, அவ்வளவு வாசனையாக இருக்குமா. ஆனால் அதை அப்படியே பச்சையாக அந்த பிசனை எடுத்தால் சாப்பிட நமக்கு முடியவே முடியாது, அந்த அளவிற்கு ரொம்ப கசப்பானது. ஆகவே யூதருடைய வாழ்க்கையில் பக்திக்கும் பரிசுத்தத்திற்கும் ஆராதனை முறைகளுக்கும் இந்த வெள்ளை போலம் பயன்படுத்தப்பட்டது. இது ஒன்லி கசப்பு நறுமணத்திற்கு மாத்திரமல்ல, இன்னும் என்ன சொன்னது, அழகூட்டக்கூடியதான பொருளாகவும் இது பயன்படுத்தப்பட்டது, அழகு கொடுக்கக்கூடியதான பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டது. எது? இந்த சிமர்னா என்பதனுடைய அர்த்தத்தை உடையதான வெள்ளை போலம். எஸ்தர் யார், அகாஸ்வேர ராஜாவுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டதான பொழுது, எஸ்தர் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம், வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. அவள் 6 மாதம் வெள்ளை போலத்தில் அவளை குளிப்பாட்டினாங்களாம். இப்போ எப்படி நம்ம க்ரீம் தடவி நம்ம அழகாய்க்கிறோம், அந்த மாதிரி வெள்ளை போலத்தை தடவி அவளை என்ன பண்ணாங்களாம், அழகாக்கலாம். அந்த அளவுக்கு பியூட்டி, அழகை கொடுக்கக்கூடியதும் வெள்ளை போலம். பழைய ஏற்பாட்டுடைய நாட்களில், அதான் எஸ்தர், பழைய ஏற்பாட்டுடைய நாட்களில் ஆசரிப்பு கூடாரங்களில் தூப வர்க்கம் இன்சென்ஸ் அந்த தூபம் காட்டக்கூடியதான அந்த கலசத்தில் நெருப்பை போட்டு, இப்போ எப்படி வீட்டில் சாம்பிராணி புகை போடுற மாதிரி இந்த வெள்ளை போலத்தை என்ன பண்ணுவாங்க, பொடியாய் தூவி அதில் போடுகிறதான பொழுது அதிலிருந்து எழும்பக்கூடியதான அந்த புகை என்பது ஏற்கனவே சொன்னால் அவ்வளவு அருமையான வாசனையாக இருக்கும். அதே நேரத்தில் இறந்து போனவங்க உடலிலிருந்து கெட்ட துர்நாற்றங்கள் வராதிருப்பதற்கு இப்போ ஒடிக்கலோன் பயன்படுத்துறது போல் அந்த காலத்தில் இறந்து போன அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக சரீரத்தில் அந்த வெள்ளை போலத்தை பயன்படுத்துவாங்க. அதனால தான் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கலாம், ஒரு மனுஷன் யார் கடவுளுக்கு என்று கல்லறை கொடுத்தார், அந்த மனுஷன் அவரை அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு ராத்தல் வெள்ளை போலத்தை கொண்டு வந்து கொடுத்தான். ஒரு ராத்தல் அப்படின்னா 1 பவுண்டு.
1000 கிலோ கொண்டு வந்து கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, இயேசுவை அடக்கம் பண்ணுறாங்க. இயேசுவோடைய பிறப்பில் சாஸ்திரிங்க கொடுத்தாங்க. இயேசுவோடைய அடக்கத்தில் கல்லறை கொடுத்தவர் கொடுத்தாரு. இயேசு அவருடைய மரணம் சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் வேதனையிலிருந்து அவர் தப்பிக்க வைப்பதற்காக வெள்ளை போலவும் கசப்பும் கலந்தான காடியை கொடுத்தார்கள் இருக்கும். இதையெல்லாம் நம்ம கவனித்து நாம் வாசிக்கணும். ஸோ எல்லா விதங்களும் யூதருடைய பழக்க வழக்கமாக இருந்தது வெள்ளை போலம் என்பது துன்பப்படுவதற்கும் உபத்திரவத்திற்கும் அது என்ன பண்ணப்படுது, அடையாளமாய் காட்டக்கூடியதான ஒரு காரியமாக இருந்தது. ஆகவே சிமர்னா அப்படின்னா துன்பம், பாடுகள், பரிசுத்தம், நற்குணம், நற்கந்தம், நல்ல வாசனை உள்ளதான ஒரு பொருள், இப்படி நிறையா விஷயங்கள். இன்னும் ஒரு சில நேரங்களில் மருந்தாகவும் அதை என்ன பண்ணியிருக்காங்க, மெடிசனாகவும் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே சிமர்னா சபைக்கு கொடுக்கப்பட்டது நற்கந்தமாகவோ அல்லது மருந்தாகவோ இல்லாமல் உபத்திரவப்படக்கூடியதான திருச்சபை. ஏன்னா பாடுகள் மரணத்தோடு கூட வெள்ளைப்பழம் தொடர்புடையது. ஆகவே பாடுகளை குறித்து பேசக்கூடியதாக சிமர்னா சபை இங்கே காட்டப்படுகிறது. எப்படி எபேசு சபைக்கு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறதான பொழுது 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கைகளில் ஏந்தி 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறதான தேவன் சொல்லுகிறதாக சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாரோ, 7 நட்சத்திரங்கள் 7 பொன் குத்து விளக்குகள். அர்த்தம் நான் போன வாரமே நான் சொன்னேன். 7 நட்சத்திரங்கள் என்பது டொமிஷன் காலத்தில், ரோம பேரரசன் டொமிஷனுடைய காலத்தில் யோவான் நாடு கடத்தப்பட்டார். இந்த டொமிஷனுக்கு ஒரு பையன் பிறந்தான். சிறு வயதிலேயே அந்த பையன் இறந்துட்டான். அவனுடைய நினைவாக ஒரு நாணயத்தை டொமிஷன் அச்சிட்டு வெளியிட்டார். அந்த நாணயத்தினுடைய முன்பகுதி அவருடைய மனைவியினுடைய படம், பின்பகுதி இறந்து போனதான அந்த குழந்தையினுடைய படம். ஒரு பூமி உருண்டையின் மேலே அந்த குழந்தை உட்காந்து 2 கைகளும் இப்படி விரிச்சிட்டு இருக்கும். அந்த குழந்தை சுற்றிலும் ஒரு 7 நட்சத்திரங்கள் அடையாளப்படுத்தி காட்டப்பட்டிருக்கும். ரோமர்கள் மற்றும் கிரேக்கர்களுடைய கலாச்சாரத்தில் 7 நட்சத்திரங்கள் அடங்கிய கூட்டம் என்பது அதிகாரத்தை குறிப்பதாக இருப்பதினால அதிகாரங்கள் என்பது ரோமர்களுக்கு உரியது என்பதை அடையாளப்படுத்தும்படியாய் அந்த குழந்தை தெய்வம், அந்த தெய்வம் தான் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு உலகத்தை ஆளுகிறான்னு சொல்லி டொமிஷியன் சொன்னால், ஆனால் கடவுள் சொல்கிறாரு அதிகாரம் என்பது மனிதரிடத்தில் அல்ல, இந்த உலகத்தின் மீது முழு அதிகாரமும் எனக்கு இருக்கின்றது. அந்த ஆம்னிபொட்டன்ட் அல்லது ஓம்னிபொட்டன்ட் சொல்லக்கூடியதான சர்வ வல்லமையுள்ளதான தேவன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகிறார். 7 நட்சத்திரம் அதுதான் அர்த்தம், சர்வ வல்லமையுள்ளதான தேவன். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறார்னா தேவன் சபையில் இருக்கிறார். சபையுடைய நிலைமை அவருக்கு தெரியும், சபையினுடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும், சபையில் நடக்கக்கூடியதான விஷயங்கள் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்தவர் என்று சொல்லி ஓம்னிசியன்ஸ் ஓம்னிசியன்ஸ் தான், எல்லாவற்றையும் நான் அறிந்தவர். ஆக சர்வ வல்லமையுள்ள சர்வத்தையும் அறிந்ததான கடவுள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி எபேசு பட்டணத்தில் அன்றைக்கு இருந்ததான அந்த சூழலை கொண்டு அந்த மக்கள்கிட்ட பேசுகிறார். ஸோ இப்போ சிமர்னாக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். 1வது வசனம் சொல்றது, சிமர்னா சபையினுடைய தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவுமானவர் சொல்லுகிறதாவது. ஓகே, இங்கே வெளிப்படுத்தல் 1:17 யோவான் பார்த்ததான அதே காரியத்தை இங்கே என்ன பண்ணுறாருங்க, அவர் மீண்டுமாக அவர் இங்கே வலியுறுத்துகிறார். எபேசு சபையினுடைய காரியம் எங்கே இருக்குன்னு நான் சொன்னேன், 12வது வசனத்தில் இருக்குது, 16வது வசனத்தில் இருக்குது. 12வது வசனத்தில் வெளிப்படுத்தல் 1:12 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து இருக்கா. தென் அடுத்து 16வது வசனம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1:16 தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது இந்த 2 காரியத்தை வச்சு பேசுகிறார். இப்போ சிமர்னா சபைக்கு வரும்பொழுது 17 கடைசி பகுதியை சொல்றாரு. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து 1:17 பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஓகே, சிமர்னாக்கு எப்படி சொல்றாரு, சிமர்னா சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, மரித்திருந்து பிழைத்தவரும் சொல்லுகிறது. என்ன சொல்ல வர்றார் இதில், முந்தினவர் பிந்தினவர். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னு தான் இருக்கும். முந்தினவர் பிந்தினவர், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படி தான் அவர் சொல்கிறார். அவர் ஃபர்ஸ்ட்ன்றது எதை சொல்கிறார், லாஸ்ட்ன்றது எதை சொல்கிறார். அவருடைய குணம் நான் எப்படிப்பட்ட சொல்ல, முந்தினவர், இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நான் இருக்கிறவன், இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நான் இருக்கிறவன்.
இந்த உலகமே அழிஞ்சாலும் நான் இருக்கவே செய்வேன். இந்த உலகமே அழிஞ்சாலும் நான் கடைசி எதுவுமே இல்லாமல் போனாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது, உலக தோற்றத்திற்கு முன்னாடி நான் இருக்கிறேன், இப்போ வந்த ஆள் கிடையாது, நான் முந்தினவர். அது மாத்திரமல்ல, இந்த உலகம் அழிந்தாலும் கடைசியாக எதுவுமே இல்லாமல் போனாலும் நான் இருக்கிறேன், அதான் பிந்தினவர். அதனுடைய அர்த்தம் என்னது? நிலையானவர், நான் நித்தியமானவர் என்றார். அங்கே சர்வ வல்லமையுள்ளதான தேவன், சர்வ ஞானி அப்படின்னா, இங்கே நான் நித்தியமானவர், நிலையானவர் என்று சொல்லி அந்த சபைக்கு அறிமுகப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று சொல்கிறார், மரித்திருந்தும் இப்போ நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய கலாச்சாரத்தில் எத்தனையோ தெய்வங்களை குறித்து நீங்கள் பேசியிருக்கலாம், அந்த தெய்வங்கள் இறந்ததாக பேசப்பட்டு இருக்கலாம். ஆனால் நான் இறந்தேன், ஆனாலும் இப்பொழுது நான் என்ன பண்ணுறேன்? நான் உயிரோடு இருக்கிறேன். மரித்திருந்தும் இப்பொழுது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? பிழைத்தோரமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறதாவது. ஏன் இந்த மரித்திருந்தும் பிழைத்திருக்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார் அப்படின்னா, பின்னாடி இந்த சர்ச்சில் நம்ம படிச்சுக்க வேண்டியதான மிக முக்கியமான ஒரு சில பாடங்களை குறித்து அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க, அதனால் அந்த சர்ச்சுக்கு புரிய வைக்க விரும்புகிறார். என்ன புரிய வைக்க விரும்புகிறார்? 9வது வசனம், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீர் ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தனுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஓகே, இந்த உன் கிரியைகள் அப்படின்றதான் மேலே பின்னாடி வாசித்தான வசனம். நீங்கள் எந்த சபையை நீங்கள் பார்த்து உன் கிரிகளை அந்திக்க தொடங்குவார். கிரியை என்பது என்னதான் மீதி இருக்கிறத சொல்கிறார். ஆகவே இங்கே 3 விஷயங்களை அந்த சிவனா சபைக்கு சொல்கிறார். 3 விஷயங்களை குறித்து எனக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். எந்த 3 விஷயங்கள்? ஒன்று சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற உன் உபத்திரவத்தையும். உபத்திரவம். 2வது விஷயம் அவங்க சொல்றாரு, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். ஸோ உனக்கு இருக்கிற உபத்திரவம் என்னன்னு தெரியும், உன்னுடைய தரித்திரம் என்னன்றது எனக்கு தெரியும். தென் அடுத்து சொல்றாரு தூஷணத்தையும். கடைசியில் சொல்றார், யார்? யூதர் அல்லாதவர்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் நான். ஸோ 3 விஷயத்தை ஹைலைட் பண்றார். ஒன்று உபத்திரவம், இன்னொன்று தரித்திரம், இன்னொன்று தூஷணம். இந்த 3 விஷயத்தை அறிந்திருக்கிறான்னு சொல்றார். இந்த உபத்திரவம் என்று சொல்லக்கூடியதான வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டதான கிரேக்க வார்த்தையுடைய பொருள் என்னன்னா, அதாவது நான் செத்து போயிடுவேன்னு சொல்லக்கூடியதான அளவிற்கு அழுத்தம் கொடுப்பது. நான் சொல்ல வருது புரியுதா? ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம் நம்ம மீது வருது அப்படின்னா, இந்த அழுத்தம் என்ன சாகடிச்சிருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த சாகிற அளவுக்கு என்ன பண்ணுது? இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில் இருக்குது, இந்த பிரச்சனை. ஸோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்பது என்பது ஒரு காரியம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த வீடெல்லாம் இடிஞ்சு விழுதுன்னு வச்சுக்குவாங்களேன். வீடு கட்டுறது, பில்டிங்கெல்லாம் இடிஞ்சு அதில் இருக்கக்கூடியதான ஒரு இந்த மாதிரி பீமோ அல்லது ஒரு சிமெண்ட் ஸ்லேப்போ நம்ம மேலே விழுந்ததுக்கு அதில் அழுத்தப்பட்டு கிடந்தோம் அப்படின்னா அதனுடைய வேதனையும் வலியும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நீங்கள் நினச்சிக்கோங்க. அல்லது நம்ம உங்களுக்கு புரியும்படியாக உங்களுக்கு நான் சொல்கிறேனே, எத்தனை பேர் கோதுமை அரைக்க போயிருக்கிறீங்க? அரிசி அரைக்க போயிருக்கிறோம். கோதுமையாக மணியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நாம் அரைக்கிறதா அந்த மிஷினுக்குள்ளே கொட்டுறோம். வர்றது எப்படி வருது? அது யோசிக்க எப்படி வருது? அது உபத்திரவப்படுத்துவா வேறு? அது என்ன உபத்திரவம்? 2 பற்களுக்கு இடையே அது என்ன பண்ணுது? அது கொடுக்கக்கூடியதான அந்த அழுத்தம் தான் அதை பவுடர் ஆக்குது. அதை அடுத்தக்கூடியதான மேலே கொட்டும்போது நமக்கு ஒன்றும் தெரியல. உள்ள இன்ஜின் ஒன்று இருக்குது பார்த்தியா, அதில் இருக்கக்கூடியதான 2 இணைப்புகளுக்கு நடுவில் அது போய் ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கறதான பொழுது அது என்ன பண்ணுது? மாவாக வருது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஸ்ஸிங் அழுத்தம் இருந்ததுன்னா திடப்பொருளாய் போகிறது மாவாக வருது. நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க. அந்த அழுத்தம், அந்த ப்ரெஸ்ஸிங், அந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணுறாரு? அந்த அர்த்தப்படுத்தும்படியாய், அதை நினைவுபடுத்தும்படியான ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாரு? இங்கே உபத்திரவம் என்கிறதான ஒரு வார்த்தையை அவர் என்ன பண்ணுறாரு? போடுறார். அப்போ அவர் சொல்லக்கூடியதான ஒரு விஷயம், சிமிர்னா சபை உபத்திரவத்துக்குள்ளாக இருக்குது. அந்த உபத்திரவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, செத்து போயிடுவோம் அப்படின்ற நிலைமைக்குள்ளாக அது இருக்குது.
அந்த அளவிற்கு மோசமான ஒரு காரியம் அந்த சபைக்குள்ளாக இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான காரியம்னா மோசமான நிலை அந்த சபையில் இருக்கக்கூடியதான மக்களுக்குள்ளாக இருந்தது. ஆனால் இந்த 2வது அதிகாரத்தை நம்ம வாசித்தோன்னு 2வது திருச்சபைக்கு சிமர்னா திருச்சபை குறித்து வாசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு கண்டனமும் அதில் இருக்காது. இப்போ எபேசு சபையை வாசிச்சிங்க அப்படின்னா, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ மனம் திரும்ப என்கிறதான வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் இப்போ 8வது வசனத்துலேருந்து 11வது வசனம் வரையில் நம்ம வாசித்து முடித்தோம். அந்த வசனத்தில் எங்கேயாவது உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, மனம் திரும்பின வார்த்தை எங்கேயாவது இருக்கா பாருங்க? எங்கேயாவது இருக்கா பாருங்க? இருக்காது, இருக்காது. ஆனால் அதற்கடுத்து பெர்கமு சபை இருக்குது. பெர்கமு சபையில் 14வது வசனம் பாருங்க, 2வது அதிகாரம் 14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 18வது வசனம் தியத்திரா சபையை குறித்து பேசுது. அதில் 20வது வசனம் பாருங்க, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சிமர்னா சபையில் எங்கே இருக்கு? சிமர்னா சபையில் எங்கே இருக்கு? 9வது வசனத்தில் குறை இருக்குன்றாரா? ஸோ எந்த ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ணல, குறை என்பதை அவர் என்ன பண்ணல, பேசவே இல்லை. ஏன் குறை இல்லைன்னு அவர் பேசவே இல்லை? ஏன் குறை சொல்லலை? அவர் சிமர்னா சபையை ஏன் குறை சொல்லலை? உபத்திரவப்படுகிறதான மக்களுக்கு தேவை ஆறுதலை தவிர குறைய சொல்கிறதில்ல. உபத்திரவப்படுகிற மக்களுக்கு தேவை ஆறுதல். அங்கே உபத்திரவப்படுற கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை போயிட்டு, நீ ஏன் கஷ்டப்படுறது, நீ இதெல்லாம் செஞ்ச பார்த்தியா, அதனால தான் நீ அனுபவிக்கிற, அதனால தான் இதை நீ செய்கிற. எத்தனை பேர் நாம் மனது அறிந்து இப்படியெல்லாம் நம்ம போய் நம்ம மற்றவர்களை குறித்து நம்ம பேசியிருப்போம். ஹலோ, சிமர்னா சபையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான பாடம். உபத்திரவப்படுகிறதான மக்களுக்கு அனுதாபம் தேவையில்லைங்க. உபத்திரவப்படக்கூடியதான சோச்சுக்கு அனுதாபம் தேவையில்லைங்க. உபத்திரவப்படக்கூடியதான மக்களுக்கு தேவை ஆறுதலும் நம்பிக்கையும். உபத்திரவப்படக்கூடியதான மக்களுக்கு தேவை ஆறுதலும் நம்பிக்கையும். தயவு செஞ்சு நம்மளாம் கிறிஸ்தவங்க நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அடுத்தவங்க படுற வேதனையும் கஷ்டத்தையும் உபத்திரவத்தையும் பார்த்துட்டு ஒருவேளை நம்ம நேரடியாக சொல்ல முடியலனாலும் ஒன்று நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம பேசியிருப்போம். அதாவது பர்டிகுலர் அந்த பர்சன்ட்டை போய் சொல்லாமல், பர்டிகுலராக அந்த மக்களை குறித்து நேரடியாக பேசாமல் நமக்கு தெரிந்தவர்களோடு கூட நம்ம பேசியிருப்போம். இல்லாட்டினா மனதுக்குள்ளேயே நம்ம சொல்லியிருப்போம். செஞ்சாங்க இல்லையா, அதனால தான் அனுபவிக்கிறாங்க. ஆடுனாங்க இல்லையா, அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, அனுபவிக்கிறாங்க. கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆட்டம் ஆடுனாங்க. நான் திரும்ப நான் சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கடவுள் நமக்கு காட்டக்கூடியதான விஷயம். இது வரைக்கும் செஞ்ச விஷயம் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு நல்ல கிறிஸ்தவங்களாக வாழுங்க. இந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்யாதீங்க. அதெல்லாம் சொல்லலாம். உபத்திரவப்படுகளோடு கூட நீங்கள் அழுவலோடு கூட நீங்கள் சந்தோஷப்படனோட நீ சந்தோஷப்படு. ஆனால் நம்ம வயிறு எப்படி, அழறவனை பார்த்தா சந்தோஷப்படுறோம், சிரிக்கிறவனை பார்த்தா வயிறு எரியுது, அழுகுறோம். நாம் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கிறோம். ஒருத்தர் நல்லா இருந்துட்டானா அழுதுகிட்டு இருக்கிறான், அவன்லாம் இருக்கிறான் பாருன்னு அழுகுறோம். ஆனால் ஒருத்தன் கெட்டு போயிட்டான்னா சிரிக்கிறான், நினச்சான் அவன் அப்படி தான் ஆவான்னு சொல்லான். இதுதான் நம்ம வி ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ். தயவுசெய்து கடவுள் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார் அல்லது நம்முடைய குறைகளை உணர்த்தப்படுகிறது அப்படின்னா அதை விட்டுட்டு திரும்ப நம்ம பார்க்கணும். அதில் பிடிவாதமாக நம்ம நிலைச்சிருந்தோம் அப்படின்னா கஷ்டம் நமக்கு. இந்த தயவுசெய்து ஏதோ இங்கே கேட்டுட்டு நம்ம சபையை நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுதான் இப்போ கேள்வி. அதுக்காக சபையில் குறித்த நான் படிப்பேனே. சபையை நம்ம சொல்கிறோம், கிறிஸ்தவங்க நம்ம சொல்கிறோம். நம்ம மத்தியில் ஒரு உபத்திரத்தில் கஷ்டத்தில் இருக்கக்கூடியதான மக்கள் நம்மோடு கூட இருந்தால் அவருடைய உபத்திரவத்தையும் அவருடைய வருத்தத்தையும் வேதனையும் நம்ம எப்படி நம்ம பார்க்குறோம், எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எந்த மனது நமக்குள்ளாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் நம்ம கொடுக்குறோமா, இல்லை இன்னும் அவங்கள இன்னும் நொந்து போகும்படியான காரியத்திற்குள்ளாக நம்ம கொண்டு வரோமா? அதனால தான் உபத்திரவப்படக்கூடியதான மக்களுக்கும் சோச்சுக்கும் தேவை குறையை கண்டுபிடிப்பது அல்ல, குறை பேசுறது கிடையாது. உபத்திரவத்தில் கஷ்டத்தில் தேவை ஆறுதல் நம்பிக்கையும். அந்த நம்பிக்கைக்கு உரியதான வார்த்தை தான் இந்த உபத்திரவத்தினுடைய அந்த வார்த்தையுடைய அர்த்தம் எதை குறிக்குதுன்னு சொன்ன
இந்த அழுத்தம் என்பது நாங்கள் சாகக்கூடியதான அளவிற்கு இருக்குது, ஒரு வேதனை தரக்கூடியதான அளவு இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, மரித்தவராக இருந்தும் பிழைத்திருக்கிற நான் சொல்லுகிறதாவது. நீங்கள் நினைக்கலாம் இந்த கஷ்டம் என்னை கொன்னுரும், இந்த கஷ்டம் என்னை சாகடிச்சிரும், நான் மரணத்தின் விளிம்பு வரைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், மீண்டு வருவதற்குண்டான வழி இல்லை, கடவுளுக்கு தெரியுமான. கடவுள் சொன்னார், உன் கிரியைகளை நான் அறிந்தேன், உன் வேதனை நான் உபத்திரவத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ உன்னுடைய தூஷணத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன்னுடைய தரித்திரத்தை நான் அறிந்திருக்கேன். அப்போ கடவுள் அறிந்திருக்கிறார். அதுதான் அந்த சபைக்கு அவர் கொடுக்கக்கூடியதான ஆறுதல், நம்பிக்கையை கொடுக்கிறார். நான் முன்னே இருந்தேன், இனியும் போய் இருக்கிறேன், இனியும் நான் இருக்கிறேன், நான் என்றென்றைக்கு நிலையான தேவனாக நான் இருக்கிறதான கடவுள் நிச்சயமாகவே நீ படுகிறதான உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் நம்ம கஷ்டப்படலாம், நினைக்கலாம் நான் படுற கஷ்டம் இந்த வேதனை கடவுளுக்கு தெரியுமா, தெரிகின்றார். பிள்ளைகள் பெற்றோரை கஷ்டப்படுத்திக்கிற பொழுது, ஐயோ நம்ம பிள்ளையை குறித்து நாம் கவலைப்படுற, தப்பான முறையில் நாம் கொண்டு வந்துட்டோமா, இல்லை தப்பான முறையில் என் பிள்ளை பேச்சை கேட்காம போயிட்டு இருக்கிறான்ற கவலை நமக்குள்ளாக இருந்ததுன்னா, கடவுள் நிச்சயமாக உன்னுடைய வேதனை எனக்கு தெரிகின்றார், உன்னுடைய உபத்திரவம் எனக்கு தெரிகின்றார். பெண்கள், புருஷனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, புருஷனுடைய சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வீணாக செலவழிச்சிட்டு இருக்கிறார், வீணான வழியில் போயிட்டு இருக்கு, என்னுடைய கஷ்டம் கடவுளுக்கு தெரியுமானா அறிந்திருக்கிறான்னு சொல்கிறார். நீ எந்த அளவுக்கு மரண வேதனை, அந்த வேதனை எனக்கு தெரிகின்றார். அப்போ கடவுளுக்கு தெரியும் அப்படின்னா அது ஆறுதலான உனக்கு நம்பி, அந்த கடவுள் நித்தியமானவர், நிலையானவர், மரித்தவராக இருந்தும் உயிரோடு இருக்கக்கூடியதான ஆண்டவர். அவர் எப்படி உயிரோடு இருக்கிறார், அதுபோல் நம்மையும் அவர் உயிரோட வைப்பார். அந்த ஆறுதலுக்காக அவர் சொல்றாரு, உன் உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன். தென் அடுத்து சொல்லப்படக்கூடியதான காரியம், உனக்கு இருக்கக்கூடியதான தரித்திரம். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற கொஞ்சம் முரண்பாடான ஒரு வார்த்தை தான். பணக்காரன்றாரு ஆனால் தரித்திரம் உள்ளவன்றாரு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த தரித்திரம் என்பதற்கு பயன்படுத்தப்படுவதற்கு வேதத்தில் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பெனியா, PENIA, பெனியான்றதான வார்த்தை பயன்படுத்தப்படும். இந்த பெனியான்ற வார்த்தை தரித்திரம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, போதுமான அளவு அவருக்கு இருக்குது, போதுமான அளவு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவரால் தன்னை தயார்படுத்தி கொள்ள முடியும். கஷ்டத்தில் தான் இருக்கிறார், ஏழையாக தான் இருக்கிறார். ஆனால் ஏழையாக இருந்தாலும் தன்னுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்கக்கூடியதான அளவிற்கு அவரால் என்ன பண்ணது முடியும். சாப்பாடா, துணியா, எதையும் அவரால் என்ன பண்ண முடியும், பார்த்துக்க முடியும். அதற்கு பயன்படுத்தப்பட்டதான வார்த்தை பெனியா. ஆனால் டொச்சியான்றதான ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, பிச்சைக்காரங்கன்னு சொல்லக்கூடியதான அர்த்தம். அந்த கிரேக்க வார்த்தையோட அர்த்தம் பெக்கர்ஸ். அப்படின்னா அடுத்த வேளை சோற்றுக்கு அவங்களுக்கு வழியே இல்லை, போட்டுக்க துணி கிடையவே, அடுத்து போடுவதற்கான துணி எதுவுமே கிடையாது. அப்போ உன்னுடைய தரித்திரம் என்பது 2வது சொல்லப்பட்டதான நிலையில் இருக்கக்கூடியதான மக்களை குறிக்கக்கூடியதான வார்த்தையை இந்த சிவனா சபைக்கு பயன்படுத்துகிறார். அந்த அளவுக்கு மிகவும் மோசமான தரித்திரத்தில் இருக்கக்கூடியதான நிலையில் என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த மக்களை பார்த்து நீ ஐஸ்வர்யவான்னு சொல்கிறாரு. இது எப்படிங்க முரண்பாடு அப்படின்னா, பட்டணத்தினுடைய நிலைமை ஏற்கனவே நான் சொன்னேன், பட்டணம் செழிப்பான பட்டணம். ஏன்னா வியாபாரங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் அதற்குள்ளாக இருக்குது. அந்த சிமன்னா பட்டணத்தை குறித்து நம்ம படித்தோம் அப்படின்னா அதையெல்லாம் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்காக தான் என்னென்னா அதனுடைய எபேசு என்னால் விளக்க முடியல, காரணம் தான். ஆனால் செழிப்பான பட்டணம். ஆனால் பிரச்சனை எங்கே தொடங்குது, நீ ஐஸ்வர்யவான், நீ இருக்கக்கூடிய நகரம் செழிப்பான நகரம், ஆனால் அந்த தரித்திரம் உனக்கு எப்படி வந்தது? அங்கே இருக்கக்கூடியதான மக்கள் வேலைக்கு போகிறதான பொழுது அந்த சிமர்னா சமூகம் என்பது குழுக்களாக பிரிஞ்சு என்ன பண்ணப்பட்டது, கட்டப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு சமூகம். குழுவாக இருப்பாங்க. அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அந்த இங்கே வேலைக்காரர்களுக்குன்னு சங்கம் இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கும், இல்லாட்டா ஒரு குழு அங்கே இருக்கும். அந்த குழுவிற்கு கீழாக தான் யார் வேணாலும் என்ன பண்ணணும், வேலைக்கு அவங்க போகணும். அப்படி வேலைக்கு போகிறதான பொழுது அந்த அசோசியேஷனுக்குன்னு இல்லாட்டா அந்த குழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கடவுள் இருப்பாங்க. அந்த கடவுளை வணங்கினா தான் அந்த குழுவில் சேர்த்துப்பாங்க. அந்த குழுவின் மூலமாக நீ வேலைக்கு போக முடியும். நான் அந்த கடவுளை நான் வணங்க மாட்டேன் நீ சொன்னீன்னா, நீ அந்த குழுவில் என்ன பண்ண மாட்டேன், அந்த அசோசியேஷனில் ஒன்று இணைச்சிக்க மாட்டாங்க. இப்போ இருக்கு இல்லையா, சாலையோர வியாபாரிகள் சங்கம், தள்ளுவண்டிக்காக ஒரு சங்கம் இருக்குது. அவங்ககிட்ட போய் நீ அஃபிலியேட்டட் ஆகணும், அது உன்னை இணைச்சிக்கணும் அப்படின்னா ஒரு தள்ளுவண்டி மற்ற காரியங்கள் வியாபாரம் நீ பண்ணணும். இல்லை நான் ஒரு பெருசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன்
அல்லது அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு நான் உட்பட்டு வர மாட்டேன்னா அந்த சங்கத்தில் என்னால் நினச்சி என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு வேலையும் நான் செய்ய முடியாது. அப்போ நான் ஒரு வியாபாரம் பண்ணணும், நான் எங்கேயாவது ஒரு இடத்துல கடை போடணுன்னா அவங்க சங்கத்தில் இணைக்கப்படாமல் கடை போட்டு வெளியில் இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னா நான் தான் அதை அனுபவிக்கணும். சங்கம் பொறுப்பேற்கவே ஏற்காது. இந்த கடையை நடத்தவே முடியாது, அதுதான் உண்மை. கடையை நடத்த முடியல, எனக்கு பொழப்புக்கு வாழ்க்கைக்கு வழி எனக்கு கிடையவே கிடையாது. அப்போ சிமிர்னா சபை ரட்சிக்கப்பட்டதான புறஜாதிகளும் சரி, ரட்சிக்கப்பட்டதான யூத கிறிஸ்தவர்களும் சரி, வேலைக்கு போலான்னு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடியதான தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன்னு சொன்னதுனால எந்த குழுவிலும் இடம்படாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. பட்டணம் செல்வ செழிப்பான பட்டணம் தான், பட்டணம் செல்வ செழிப்பான பட்டணம் தான். ஆனால் அவங்களுக்கு வேலைன்றது கிடையவே கிடையாது. நீ அந்த தெய்வத்திற்கு ஆராதனை செய்தோ அல்லது அந்த தெய்வத்திற்கு நீ பூஜை செய்து அதை நீ அக்செப்ட் பண்ணிட்டா நீ வேலைக்கு வரலாம், உனக்கு பணம் கிடைக்கும். ஆனால் அவர்கள் அதை மறுதளித்து அதை வேண்டான்னு சொல்லிட்டு கடவுளுக்காக உறுதியாய் நின்னாங்க பார்த்தியா, அது நிமித்தம் வந்ததான தரித்திரம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ ஐஸ்வர்யவானாக இருந்த உனக்கு இருக்கக்கூடியதான தரித்திரத்தை நான் அறிவேன். இன்னொன்று, ஏன் இந்த சர்ச் கண்டிக்கப்படுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். எந்த உதாரணம்? நீ ஐஸ்வர்யவானாக இருந்தும் உனக்கு இருக்கக்கூடியதான தரித்திரம். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த மக்கள் எப்படிப்பட்டதான மக்களாக இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, காசு பணம் கொடுத்து அவங்கள மாற்ற முடியல, ஒரு வேலையை கொடுத்து மாற்ற முடியல, கடவுளுக்காக உறுதியாய் நின்னாங்க, கடவுளுக்காக உறுதியாய் நின்னாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட என் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நான் விட்டு வந்ததான விக்கிரகத்துக்குள்ளாக நான் திரும்ப போகவே மாட்டேன். அதுக்கு நான் வேலை இல்லாமல் நாங்கள் பட்டினி கிடந்து செத்தாலும் சரி. பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க முடியலைங்க அந்த மக்களை. ஆனால் இன்றைக்கி நாம் ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிது, மறுதலினா உடனே அப்பா நான் கிறிஸ்தவ இல்லாட்டு ஓடி போயிடுவோம். என் பிள்ளைக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்தவங்கன்னு போடிக்காத போது வந்ததான கேள்விகள் தான். ஏன் கிறிஸ்தவனு போகிற, அரசாங்க வேலை கிடைக்காது, அரசாங்க கிடைக்கலாம் போயிட்டு போகுது, நான் கடவுள் நம்புறேன், நான் போட மாட்டேன். ஏன்னா என் சர்டிஃபிகேட்டில் இந்தன்னு இருக்குது, என்ன எங்கள் அப்பா மாற்ற மாட்டேன்ட்டார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் எனக்கு நல்லா தெரியுது, என் பிள்ளைங்களுக்கு நான் அந்த வழியில் நான் கொண்டு போக மாட்டேன். என் பிள்ளை கேட்பா, என்னப்பா மற்றவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் வருது, எனக்கு என்னப்பா இது வேற போட்டுகிட்டே வரல, வராட்டினா போகுது, வந்தால் சந்தோஷம், வரலன்னா கன்வெர்டட் கிறிஸ்டின் போட்டிங்கனாவே உங்களை பிசியில் கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. கிறிஸ்தவனால உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் எதுவுமே கிடைக்காது. ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம எத்தனை பேர் அரசாங்க சலுகை எதிர்பார்த்து மற்ற மதத்திலேருந்து மாறின நாம் அந்த மதத்தை விட்டு வராமல் இன்னும் சர்டிஃபிகேட் அதே பெரிய போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். சின்ன எக்ஸாம்பிள் தான். நான் செஞ்சதுக்காக நீங்கள் செய்யலாம் சொல்ல, அந்த கன்விக்ஷன் உங்களுக்குள்ளாக இருக்கா, அதை மாத்திரம் கேட்டு பார்த்துக்கோங்க. எத்தனை கிறிஸ்தவ பெற்றோர்கள் மதம் மாறியவர்கள், கிறிஸ்துவை பிற மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தெரிந்தே தங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை கிடைக்குன்னு இந்துக்கள்னு போய் போட்டுக்கிறாங்க. அல்ல விடாத அந்த மதத்துடைய பேரை பதிஞ்சிருக்குது. காரணம் இதுதான். சிமிர்னா சபை பாராட்டப்படுது, எந்த ஒரு தேவனிடத்தில் எந்த ஒரு குறையும் பார்க்கல. அவர் சபை குறித்தான தவறுகளை சுட்டி காட்டல. அப்படின்னா என்ன பணம் கொடுத்தும் வேலை கொடுத்தும் அந்த மக்களை கிறிஸ்துவை விட்டு வேற பக்கம் அவங்களை என்ன பண்ண திருப்ப முடியல. அதுதான் பாராட்டுக்குரியதான சபை. ஒன்று, உபத்திரவத்தில் நாம் என்ன செய்யணும்னு முதல்ல கற்றுக்குறோம். உபத்திரவத்திற்கு தேவை ஆறுதலும் நம்பிக்கையும். அந்த ஆறுதல் நம்பிக்கை கொடுப்பது 8வது வசனம். 9வது வசனம், உபத்திரவம் எனக்கு தெரியும், எதுவும் கடவுளுக்கு தெரியல, சாகர நிலைமையில் இருக்கிறேன், இது கடவுளுக்கு தெரியுமானா கடவுளுக்கு எல்லாம் தெரியுன்றார். 2வது, இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டதால நான் இந்த தரித்திரத்தில் இருக்கிறேன், கிறிஸ்தவனாக இருப்பதால் எனக்கு இந்த பாடுகளும் கஷ்டங்களும் என் வாழ்க்கையில் இருக்குன்னா உங்களுடைய கஷ்டத்தையும் வேதனையும் கடவுளுக்கு தெரிகின்றார். அதுலேயே இன்னொரு படிப்பினை இருக்குது, அதை 10வது வசனம் படிக்கும் பொழுது உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். எது? இந்த காசு கொடுத்து மாற்ற முடியல, இயேசுவுக்காக வந்தக்கூடியதான அவங்க கஷ்டங்களை, வேலையே இல்லை, பட்டி கிடக்கிறோம், எந்த ஒரு வருமானம் இல்லை, பட்டி சாக கூட அவங்க துணிஞ்சிட்டு இயேசு விட்டு போகாமல் இருக்காங்க இல்லையா, அதற்கு உண்டானதான காரியத்துக்கு உண்டான படிப்பினை, இன்னொரு படிப்பினை 10வது வசனம் இருக்குது. 10வது வசனம் போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். ஆனால் அடுத்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு? யூதராக இருந்தும் யூதர் என்று சொல்லி தாங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். எப்படி ஒரு யூதன் போய் கடவுளுக்கு விரோதமான
காரியத்தை செய்வானா? ஒரு யூதன் தான் வணங்கியதான யெகோவாக்கு விரோதமான காரியத்தை செய்வானா? ஒரே ஒரு விஷயத்தில் அவன் செய்ய முடியும். எந்த விஷயத்தில்? இயேசு சொல்லார், ஒரு மனிதன் 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இங்கே யூதர் என்று சொல்லியும் யூதர்கள் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்க யூதன் தான் சொல்கிறான். ஆனால் அவன் யூதனாக இராமல் யூத கிறிஸ்தவர்கள் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பத்திற்குள்ளாக, கஷ்டத்துக்குள்ளாக குற்றம் சாட்டி, குறை கூறி, அவங்கள் மீது பழி சொல்ல போட்டு அவங்களுக்கு எதுவும் கிடைக்காம என்ன பண்ணுறான்? அவங்கள கஷ்டத்துக்குள்ளாக கொண்டு போய் விடுறான். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், த ரைட் பர்சன் த ராங் சைடு அப்படின்னும். த ரைட் பர்சன் இன் த ராங் சைடு. த ரைட் பர்சன் த ராங் சைடு என்ன ஆகுங்க? நீங்கள் சரியான நபர் தான், ஆனால் நீங்கள் சரியாக அழகாக வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்க, ஆனால் எங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? ராங் சைடில் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. என்ன ஆகும்? வண்டி ஓட்டுறதில் கில்லாடி. ராங் சைடில் போகிறீங்க, என்ன ஆகும்? போஸ்டர் தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன ஆகும்? போஸ்ட் அடிப்பாங்க, அவ்வளோதான். வேறு என்ன? த ரைட் பர்சன் ராங் சைடு. யூத சரியானவர்கள், ஆனால் யாரோடு கூட இருக்காங்க? சாத்தானுடைய கூட்டத்தாரோடு கூட இருக்கிறாங்க. கொஞ்சம் அதிர்ச்சிகரமான காரியம் தான். யூதர்கள் விக்கிரக வழிபாட்டுக்குள்ளாக போனாங்க, கடவுளை நல்ல இவர் உண்மையான தெரியும். ஸோ அதுபோல் அவங்க சாத்தானுடைய கூட்டத்திற்குள்ளாக இருக்காங்க. எப்படி சாத்தானுடைய கூட்டத்திற்குள்ளாக இருக்காங்க? நீரோ மன்னனுடைய காலம், கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டதான காலம். இது யாருடைய காலத்தில்? இவர் டொமிஷனுக்கு முன்னாடி யார் இருந்தால்? நீரோடைய காலத்தில் கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டாங்க. நீரோவுக்கு 2 பேர் மிக 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 முக்கியமான நண்பர்களாக இருந்தாங்க. நீரோ மன்னனுக்கு 2 பேர் மிகவும் நெருக்கமானவர்கள், மிகவும் பிடித்தவர்கள். அதில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகர், அலிடோட்டஸ்ன்றதால ஒரு நடிகர், அப்போ மிகவும் பிரபலமாக இருந்தார். அந்த நடிகர் நீரோவுக்கு வெரி க்ளோஸ். என்ன சொல்லப்போனால் நீரோ அவனுடைய ஃபேனாக இருந்தார். அதே போல் நீரோவுக்கு ஒரு தவறான ஒரு பழக்கம் இருந்தது, ஹோமோசெக்சுவாலிட்டி, ஆணோடு ஆண் சேர்க்கை. பப்பாயோன்றதான ஒரு நண்பர், அந்த ஆணோடு கூட அவருக்கு ஒரு அதிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்தது. இந்த 2 பேர் தான் வெரி க்ளோஸ் டு ஹிம், நீரோவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள். இந்த 2 பேருமே யூத மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஜூயிஸை தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க, யூதர்களாய் தன்னை மாற்றி கொண்டாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டு அந்த காலத்துடைய கிறிஸ்தவர்களை குறித்து தப்பாக வீணான பழி சொல்ல யார்கிட்ட போட்டுட்டாங்க? நீரோ மன்னன்ட்ட சொல்லினாங்க. இருவருடைய இது சரித்திரம், நான் கதை அடிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இது அதனால தான் பேர் உட்பட நம்ம சொல்கிறோம். இந்த 2 பேருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு, ஒன்று ஆக்டர், இன்னொன்று தன்னுடைய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, இல்லீகல் கான்டாக்ட் இருக்கார். இந்த 2 பேருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் தெருவில் கம்பத்தில் கட்டி வச்சு எரிக்கப்பட்டாங்க. எத்தனையோ கிறிஸ்தவங்க கொல்லப்பட்டாங்க. சொன்னாங்க, யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தானுடைய கூட்டத்தினராய் இருக்காங்க. யூத கிறிஸ்தவர்கள் மீதோ அபாண்டமான பழிச்சொல் போடப்பட்டது, குற்றம் சாட்டாத தூஷணம். என்ன தூஷணம் சொன்னாங்க? கிறிஸ்தவங்க நரமாமிசம் சாப்பிடுகிறதான கேனிபால்ஸ், நரமாமிசம் சாப்பிடுகிறோம். நாங்கள் எப்படி நரமாமிசம் சாப்பிட்றாங்க? அவங்க திருவிருந்தின் போது இந்த பிரெட்டு பாடியாக மாறுது, இந்த ஒயின்னு பிளட்டாக மாறுதுன்னு சொல்லிட்டு சரீரத்தையும் ரத்தத்தையும் சாப்பிடுகிறதான நர மாமிச உண்ணிகள் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டாங்க. அடுத்து இவங்க இந்த சமுதாயத்தில் குடும்ப உறவை பிரிக்கிறவங்க, குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வரவங்க. என்ன குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வரவங்க? ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதான பொழுது குடும்பத்திலேருந்து அவர் என்ன பண்ணப்பட்டார்? தன்னை பிரிச்சுக்கிட்டு வந்துட்டார், அல்லது குடும்பம் அவரை ஒதுக்கி வச்சிருது. அந்த உறுதியான தன்மை. இயேசுவானவர் சொன்னார், இந்த பூமியில் சமாதானத்தை உண்டாக்க அல்ல, இந்த பூமியில் நான் பட்டயத்தையே அனுப்ப வந்தேன், பட்டயத்தை தான் நான் போட வந்தேன். குடும்பத்திற்கு குடும்பம், சகோதரனுக்கு சரோதமாய் விரோதமாக பிரிந்திருப்பார்கள். எது நிமித்தம்? அவருடைய நாமத்திற்காக. இப்போ அவன் சொல்கிறான், இவன் இயேசுவை ஏற்றுக்கிட்டான், இவன் குடும்பத்தில் என்ன பண்ண இருக்க முடியல.
அதே போல் இவன் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்கிறானோ அதுபோல் மற்றவர்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்லி அவனை குடும்ப உறவுகளை அவனை பிரிக்கிறாங்க. ஆகவே குடும்பத்தை இவன் உடைக்கிறான் அப்படின்னாங்க. பழிச்சொல். அடுத்து சொன்னாங்க, இவன் ஏத்திஸ்டா, நாத்திகவாதிய மாதிரி கடவுளே இல்லைன்னு சொல்கிறான். என்ன கடவுளை இல்லைன்னு சொல்லலாம்? நம்ம தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்லவே அல்ல, இயேசு தான் தெய்வம்னு சொல்லிட்டு நாத்திகத்தை உள்ளே கொண்டு வந்து அதை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம கடவுளெல்லாம் கடவுளே இல்லைன்னா அவனுடைய பாணியில் கடவுள் இல்லை, மற்ற விக்கிரகங்கள்லாம் கடவுள் கிடையவே கிடையாது, கடவுள் இல்லைன்ட்டு சொல்கிறான். ஸோ ஏத்திசம் அதிகமாக இவங்க மூலியமாக தான் பிறகுது. கடவுள் இல்லை தான் கொள்கை வளர்க்கூடாது. கடைசியாக தேச துரோக குற்றம். தேச துரோகம். என்ன தேச துரோகம்? சீசர் ராஜா உங்களை அவன் மதிக்க மாட்டேன்றான், உங்கள் சிலைக்கு தூபம் காட்ட மாட்டேன்றான், உங்களை கடவுளை அங்கீகரிக்க மாட்டேன்றான். அப்போ ராஜாவை நீ அங்கீகரிக்கல, ராஜ துரோகம், தேச துரோகம். ஸோ கிறிஸ்தவர்கள் சீசருடைய சிலைக்கு முன்பாக போய் சூடம் காட்டுறதில்லை, சீசருடைய சிலைக்கு முன்பாக போயிட்டு தூபம் காட்டுவதில்லை, சீசருடைய சிலைக்கு முன்பாக போய் வணங்குவதில்லை. ஸோ ராஜா உங்களை அவன் கடவுளாக ஏற்றுக்க மாட்டேன்றான். தேச துரோகம், ராஜ துரோகம் குற்றச்சாட்டம் சாட்டப்பட்டவர்கள் எத்தனை பேர் இதனால் செத்தாங்க, எத்தனை பேர் அழிந்தாங்க, எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாங்க தெரியுங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறாரு, உன்னுடைய உபத்திரவம் எனக்கு தெரியும், உன்னுடைய தரித்திரம் எனக்கு தெரியும், உன்னை குறித்து தூஷணமாக பேசக்கூடியதான பேச்சு எனக்கு நல்லாவே. ப்ளீஸ் அப்ளை டு யுவர் லைஃப். தயவுசெய்து இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கடவுளுக்கு தெரியுமானதானே கேள்வி வைக்க வேணாம். நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் கடவுளுக்கு தெரியும். அவர் நிமித்தம் நாம் தரித்திரராக இருந்து கஷ்டப்படக்கூடியதான கஷ்டம் கடவுளுக்கு. நம்ம பார்ப்போம், மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம். ஏன் தான் இப்போ நம்ம நிறைய யோசிக்கிறோம், ஏன் தான் கிறிஸ்தவனா மாறினமோ, ஏன் தான் சர்ச்சுக்கு வந்தோமோ, பார் நான் பழையதுலேயே நான் இருந்திருக்கலாம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன், எவ்வளோ எனக்கு எல்லாமே கிடச்சிருக்குமே, இவ்வளோ ஏன் நான் கஷ்டப்படணும், இவ்வளோ ஏன் எனக்கு தேவை? கடவுள் இல்லை, உன் தரித்திரம் எனக்கு தெரியும். கடவுளை நம்ம சந்திக்கிறதான பொழுது, என்னைக்காவது நம்ம கடவுளை மீட் பண்ணும் பொழுது, மரித்தோ அதோடைய வரிகள் நம்ம மீட் பண்ணும் பொழுதோ அவருக்கு முன்பாக அவர் நிமித்தம் நான் தரித்திரன் ஆணின்னு சொல்லி நான் தைரியமாக நிற்பேனா? இல்லை நீ பணக்காரனாக இருந்து நான் உன்னை தரித்திரனாக பார்த்தனே, நிர்வாணமாக பார்த்தனே, குருடனாக இருந்தேன்னு சொல்லி அவர் என்னை குருடனாய் நிர்வாணமாய் அல்ல தரித்திரனாய் பார்ப்பதற்கு போய் நான் நிற்பேனா? ஒன்று என்னுடைய பார்வை, என்ன அவருடைய பார்வை. நான் எப்படி போய் அவர் முன்னாடி நான் நிற்க போகிறேன்? இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்துக்கு கடவுளை விட்டு நான் தூரம் போகலாம், இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்தை கிறிஸ்துவத்தை விட்டு நான் வெளியில் போகலான்னு நினச்சா எந்த அளவுக்கு அது கடினமான ஒரு காரியம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாரும் என் மேலே வீண் பழிய போடுறாங்க, என்னை வீணான வார்த்தைகளை சொல்லி என்னை துரத்துறாங்க. கவலைப்பட, கடவுள் தெரியுன்றார், அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அவர் எதை செய்கிறாரு? அவர் நம்மிடத்தில் ஒன்றே ஒன்றை தான் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் ஒரு ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்ன அது? 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அவர் சார் பயப்படாத. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். 10 days அப்படின்றது கொஞ்சம் வெரி ஷார்ட் பீரியட். 10 daysன்றது என்ன பண்ணுறாங்க? வெரி ஷார்ட் பீரியட். நான் எதிலிருந்து எப்படி நான் விளக்கப்படுத்துகிறேன்? இந்த வெளிப்படுத்தலை விளக்கப்படுத்துவதற்கு 4 வகையான என்ன சொல்கிறது வரைகள் உண்டு, விளக்க முறைகள் உண்டு. நம்ம விளக்கப்படுத்துவது ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்றது எதிர்காலத்தை குறித்து பேசக்கூடிய விளக்கப்படுத்துகிறோம். இதில் ஹிஸ்டோரிக் விளக்க முறை ஒன்று இருக்குது. இதில் 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள் அப்படின்னா ரோம ராஜ்யத்தை ஆண்ட 10 சீசர்கள் இருப்பாங்க. 11வது ரோம பேர்சன் கான்ஸ்டன்டைன் வருவான். ஸோ அதை குறித்து அவங்க பேசுவாங்க. நான் சொல்ல புரியுதா? நான் அதை குறித்து நான் பேசுங்க, நான் வரல. நான் எந்த உபதேசத்தில் எந்த கண்டு நிலைத்திருக்கிறேனோ அதை குறித்து மாத்திரம் நான் பேசுகிறேன். நான் சொல்ல போகிறீங்களா? இங்கே 10 நாள் ஒரு வெரி ஷார்ட் பீரியடு. கொஞ்ச காலம் தான் நீ உபத்திரப்படுவோம். பைபிள் அதான் சொல்லுது. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறதான உங்களை கடவுள் சீர்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுவாராக. பேதுருவில் சொல்லக்கூடியதான விஷயம். இதே போல் வேறு இதில் ரோமில் சொல்லுவார், கொஞ்ச காலம் தான் என்ன பண்ண போகிற? பாடம் அனுபவிக்க போகிற. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்லவே. அப்போ கடவுள் உபத்திரத்தில் இருக்கிற மக்களை பார்த்து அவர் ஆறுதல் சொல்கிறது, பயப்படாத, இந்த பாடுகளும் உனக்கு கொஞ்ச நாள் தான், இந்த பாடுகள் என்பது உனக்கு கொஞ்ச நாள் தான். தென் அடுத்து 10 நாளுக்கு உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.
நான் முன்னவே சொன்னேன், இந்த தரித்திரம் மாறாதா, இந்த உபத்திரவம் மாறாதா, இந்த பழிச்சொல்லாம் மாறாதான்னு ஒரு வேளை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல பாடத்தை கடவுள் 10வது வசனத்தை வைத்திருக்கிறேன்னு சொன்னேன். அந்த வார்த்தை இதுதான். அவர் சொல்கிறார், பயப்படாத, கொஞ்ச காலம் நீ என்ன பண்ணுவ, கஷ்டத்தை நீ அனுபவிப்ப, அதன் பிறகு இந்த கஷ்டம் உன்னை விட்டு போயிருன்றதான ப்ராமிஸ் அங்கே இல்லை. அங்கே ஏன் அப்படி சொல்லியிருக்கா? 10 நாள் உபத்திரப்படு, அதன் பிறகு விடுதலையாக்கப்படுகள் எங்கேயாவது இருக்கா? அப்போ வாட் காட் wants or what God requires, ஏதாவது நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு? உண்மையாயிரு, உண்மையாயிரு. ஆமாம், நிறைய பேர் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. கொஞ்ச நாள் காலம் கஷ்டப்படலாம், இந்த பாடு அனுப்பிச்ச கடவுள் இதை கை தூக்கிடுவார், என்னை விடுதலையாக்கிடுவார், இதுலேருந்து அப்படியே டப்பை என் வாழ்க்கை நிலையை மாற்றிடுவார், அப்படியே நான் மாற்றி போகிறேன்னு கடவுள் சொல்லியிருக்கான்னு பிரசங்கம் பண்ணால் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. அதை செழிப்பின் உபதேசத்திற்கு விரோதமாய் நிற்பதற்கு காரணம் அதுதான். ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் இங்கே சொல்கிறார், பயப்படாத, உபத்திரவப்படுவீங்க, நீங்கள் சோதனைக்குள்ளாக போவீங்க, இன்னும் 10 நாள் தான், அது டைம்ஸ் கொஞ்ச காலம் தான், ஆனால் அதன் பிறகு அது சொல்லலை. ஆனால் சொல்ல இருப்பீங்க, உபத்திரவத்தில் இருப்பீங்க, ஆனால் எடுக்கிறத எடுக்காத அது என்னுடைய காரியம், ஆனால் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது உண்மையாயிரு. அந்த உபத்திரவத்தில், தூஷணத்தில், தரித்திரத்தில் நீ உண்மையாக இருக்கிறியா? அதை தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதான காரியம். உண்மையாயிரு. தென் அடுத்து, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். மரண பரியந்தம் உண்மையாயிரு. எவ்வளோ நேரம்? எவ்வளோ இதுக்கு? மரண பரியந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகர வரைக்கும் நீ இப்படி தாண்டா இருப்பன்ட்டார். சிரிப்பார். எப்படி பாசி சிரிக்கிறாலாம் கேட்காதீங்க, இதை சொல்லிட்டு அதுதான் வாழ்க்கை. சாகர வரைக்கும் கஷ்டப்பட்டுன்னு சிரிக்கிறாரு. இதெல்லாம் மனுஷனா? நாம் படுற கஷ்டம்லாம் இவ்வளோ இதாக இருக்குது. அதான் உண்மை. இதான் திஸ் அ ப்ராக்டிக்கல். இது கிறிஸ்டியன் ப்ராக்டிக்கல் லைஃப். மரண பரியந்தம் உண்மையாயிரு. பிரச்சனை, ஆண்டவரே என் பிரச்சனை எடுத்து போடுங்கன்னு யாராவது ஜெபம் பண்ணிட்டு தயவு செஞ்சு மாற்றிக்கோங்கப்பா. இந்த கஷ்டத்தில் என்னை கை தூக்கி விட ஆண்டவரே, இந்த கஷ்டம்லாம் மாறட்டும், நான் நல்லா இருக்குன்னு இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்கப்பா. தயவு செஞ்சு நீங்கள் கேட்கறதெல்லாம் என்னை பலப்படுத்துங்க. மரண பரியந்தம் இந்த கஷ்டத்தில் நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியதான அந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. வேறு எதையும் கேட்காதீங்க. கஷ்டத்தை எடுங்க, இந்த பிரச்சனை எடுங்க, இந்த போராட்டத்தை எடுங்க. நான் இன்னும் தரித்திரனாகவே இருக்கிறேன்னு எப்போ எல்லாம் என்னை அண்ணாந்து பார்த்து இயேசுவை ஏற்றுட்டு போனான், செழிப்பாயிட்டான் பார், வளர்ந்துட்டான் பார், அவங்க கடவுள் உண்மைன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து எதிர்பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ரைட் பர்சன் இன் த ராங் சைடு. யூ ஆர் த ரைட் பர்சன் இன் த ராங் சைடு. அப்புறம் இலவு காத்த கிளி போடலாம், வாழ்க்கை மாறுன்னு உட்காந்து காத்திருந்துட்டு கடைசியாக சத்தியம் புரியாமல், உண்மை புரியாமல், கடவுளை புரியாமல் அவரை விட்டு தூரம் போய் கடைசியில் அவர் யாருன்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டு தான் எனக்கு என்ன பிரயோஜனம், எத்தனை வருஷம் நான் வந்தேன், என் வாழ்க்கையை மாறலேன்னு சொல்லிட்டு அவரை குறை சொல்லிட்டு இருப்பீங்க. அது யூதர் என்று சொல்லியும் நீங்கள் யூதருடைய கூட்டமாய் இராமல் யாருடைய கூட்டமாய் மாறிடுவோம்? கடவுளை தூசிக்கிறவங்களுடைய கூட்டமாய் மாறிடுவோம். ஐ ஆம் நாட் யூசிங் சாட்டன். கடவுளை தூசிக்கிறவங்களுடைய கூட்டமாக மாறிடுவோம். ஏன்? புரிந்து கொள்ளுதல் இல்லை. கடவுள் சொல்கிறத நாம் இன்னும் கவனிக்கவே இல்லை. மனுஷன் சொல்கிறான் கடவுள் மாற்றுவார் என்று, மனுஷன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் கடவுள் வாழ்க்கையை உயர்த்துவார்ன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக சொல்கிறேன், கடவுள் உயர்த்துவார், மாற்றுவார். அந்த உயர்வு என்பது உள்ளத்தில் சந்தோஷம், அமைதி, நிம்மதி, பொறுமை எல்லாத்தையும் தருவார். கஷ்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கடவுள் எதிர்பார்க்குற மரண பரியம், இந்த கஷ்டத்தோடையே நான் செத்தாலும் சரி என் கடவுளுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்னா, திஸ் ஒன்லி காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஸ். திஸ் ஒன்லி ஒன் திங். வேறு எதையும் அவர் நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கல. பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் இருக்க நம்மக்கிட்ட கடவுள் எதிர்பார்க்கறதுக்கு உண்மையை. அப்படி இருந்தீங்க அப்படின்னு என்ன சொல்லிருக்கிறாரு? ஜீவ கிரீடம், எட்டர்னல் ஹானர், நிலைத்திருக்கக்கூடியதான மரியாதை, நிலைத்திருக்கக்கூடியதான பரிசு. தென் அடுத்து சொல்கிறார் 11வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஆமாம், காது இருக்கிறன்ற பேரில் காது இங்கே இல்லாமல் மனசை எங்கேயாவது அலபாய விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் இல்லைப்பா, நான் இதுதான் எதிர்பார்க்குறேன், இதுதான் உண்மைன்ட்டார். அப்போ வி ஆர் ஸ்டில் சஃபரிங் either church or spiritual unspiritual or the physical, எதுவாக இருந்தாலும் சரி கடவுள் எதிர்பார்ப்பதெல்லாம் உண்மை. எந்த நேரத்தில்? கஷ்டப்படுற நேரத்தில்.
அதனால தான் நான் மக்களுக்கு நான் படித்து கொடுக்குறத உங்களை நான் கேட்குறதா தான், நீ கஷ்டப்படும் போது கடவுளை தேடி வா, கஷ்டப்படும் போது கடவுளை விட்டு தூரம் போகாத. நீ கடவுளை விட்டு நீ தூரம் போனீங்கன்னா நீ உண்மை இல்லாதவனா ஆயிடுது. அப்புறம் எப்படி கடவுள் நம்ம பக்கத்தில் இருப்பார்? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? நிறைய பேர் கஷ்டப்படும் போது தான் சர்ச்சுக்கே வரமாட்டீங்க. உபத்திரவம், தரித்திரம், பழிச்சொல், வீணான சொல் என்னை குறித்து பேசிட்டாங்க, தூஷணம், தரித்திரம், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற எப்படி என்னால் சர்ச்சுக்கு வர முடியும்? உபத்திரவம், எவ்வளோ பாடுகள் அனுபவிக்கிறேன், எப்படி கடவுள் பார்க்கிறார், வேதனை அறிந்தவர் இருக்கிறார், உன்னுடைய உண்மையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் வசனம் சொல்கிறது நமக்கு எல்லாம் ஈஸி. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களே எழுதி போடுறதுக்கும், பீரோவில் ஒட்டி வைக்கிறதுக்கும், ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் சொல்ல எல்லாத்துக்கும் அது ஈஸி ஈஸி ஈஸி. கம் டு த ப்ராக்டிக்கல். கடவுள் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். எதை? உண்மையை. நாம் எப்படிப்பட்டதான சபையாக இருக்கிறோம்? அப்படி நாம் இருந்துட்டோம் அப்படின்னா, ஏன் நீ மரண பரியந்த உண்மையாயிரு. 11வது வசனம், சாவியான ஒரு சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இரண்டாம் மரணம் என்னதுங்க? பாவத்தின் நிமித்தம் நமக்கு வரக்கூடியதான நரக தண்டனை, அதான் இரண்டாம் மரணம். வெளிப்படுத்தல் 20 சொல்லுது, நரகமும் பாதாளமும் பாதாளமும் நரகமும் பாதாளம் அப்பொழுது நரகத்தில் அக்கினி கடலில் தள்ள இரண்டாம் மரணம். ஓகே, எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 20 தெளிவாக வாசிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 20:14. வெளிப்படுத்தல் 20:14. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். அக்கினி கடலில் தள்ளப்பட்டது இது இரண்டாம் மரணம். இங்கே சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு இரண்டாம் மரணத்தினாலே அவன் சேதப்படுவது இல்லை. ஓகேங்களா? தென் அடுத்து 15, வெளிப்படுத்தல் 20:15. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ சேம் அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். இப்போ எப்படி பாதாளமும் மரணமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டதோ அதுபோல் அவனும் நரகத்துக்கு போவான்றார். யார்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவன். ஹலோ, தயவுசெய்து நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இரண்டாம் மரணம் அவங்களை சேதப்படுத்தாது அப்படின்னா நரகம் நமக்கு கிடையவே கிடையாது. அப்போ நரகம் நமக்கு கிடையாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத போனால் நாம் என்ன பண்ணணும்? நம்மளே போய் என்ட்ரி போட்டு வந்துடலாமா? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத போனால் என்ன பண்ணணும்? யாரால் உண்மையாக இருக்க முடியும்? குட். 6வது வசனம் 26. வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா. இந்த பரிசுத்தவான்கள்லாம் யாரு நான் சொல்லிட்டேன்? ஆல் த பிலீவர்ஸ். இவர்கள் மேல் வெளிப்படுத்தல் 20:6 ஐயா. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயும் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மேல் இரண்டாவது மரணத்திற்கு அதிகாரம் கிடையவே. இரண்டாம் மரணம் எது? இப்போ தான் வெளிப்படுத்தல் 14-15 நம்ம பார்த்தோம். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவனும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து பேசப்படக்கூடியதான ஒரு விஷயம். அப்போ சிபன சபை உண்மையான ரட்சிக்கப்பட்டதான மக்கள் அதில் இருந்தாங்க. காசு பணம் கொடுத்து அவங்களை என்ன பண்ண முடியல, கடவுள்கிட்ட திருப்ப முடியல. அவங்க உண்மையாக இருந்தனால அவங்க வாழ்க்கையில் உபத்திரவம் இருந்தது, தரித்திரம் இருந்தது, வீணான பழிச்சொல்கள் போடப்பட்டது. ஆனாலும் இன்னும் நீ என்ன பண்ணு, உண்மையாக இருன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க உண்மையாக தான் இருந்தாங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணுறார்? பாராட்டிகிட்டே வரார், ஆறுதலான வார்த்தையை சொல்லிக்கிட்டே வரார். நான் இன்னும் உங்கள்கிட்ட கடைசியோடு உங்கள்கிட்ட உண்மையை எதிர்பார்க்குறேன். மரண பரியந்த நீ உண்மையாயிரு. ஆனால் நீ உன்னை என்ன பண்ணாது? இரண்டாவது மரணம் சேதப்படுத்த நித்திய வாழ்வு, நித்திய மகிமை, ஜீவ கிரீடம், த எட்டர்னல் க்ளோரி. த இரண்டாம் மரணம் சேதப்படுத்துவதில்லை, இட்டர்னல் லைஃப். உங்களுக்கு சொல்லுது புரியுதா? அப்போ நாம் எந்த வாழ்க்கைக்காக நாம் இந்த உலகத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம்? சர்ச்சு தான் நாம், சபை மக்கள் தான் நாம்.
இந்த உலகத்தினுடைய காரியத்திற்காக, உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோமா, இல்லை கடவுளுக்காக நாம் போராடிட்டு இருக்கிறோமா? சிவனா சபை குறித்து நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. அதில் மரித்ததான ஒரு குறித்து நான் அடிக்கடி உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். பிஷப் பாலிகார்ப் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கிபி 55 அவர் உயிரோடு எரிக்கப்பட்டதான நாள். 83 வயசு. நகரில் ஒரே கூச்சல் குழப்பம். அரசாங்கத்துக்கு விரோதமாக எழும்பெல்லாம் கைது செய்யுங்க, இந்த கிறிஸ்தவங்களை எல்லாத்தையும் கைது செய்யுங்க, அந்த பாலிகார்ப் எங்கே இருக்க அவரை பிடிங்க, அவரை பிடிச்சி கைது செஞ்சு உள்ளே கொண்டு வாங்க. சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். மக்கள் சொல்கிறாங்க, எப்படியாவது தப்பிச்சிருங்க, 83 வயசாயிருச்சு, இந்த நேரத்தில் அவங்க கையில் மாட்டிங்களா அவங்கள கொண்டுருவாங்க, எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க. அவர் சொல்கிறாரா, கைது பண்ண உள்ளே வராங்க. கொஞ்ச நேரம் டைம் கேட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு அவங்களோட கூட வெளியில் போகிறார். அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற அதிகாரி கூட அவர் சாவறது என்ன பண்ண விருப்பம் இல்லை. ரகசியமாக சொல்கிறான், கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற ரகசியமாக சொல்கிறான், ஐயா தயவு செஞ்சு இயேசுவை மறுதளிச்சு சீஷர் வாழ்க்கைன்னு சொல்லிடுங்க, உங்களை உயிரோட விட்டுருவாங்க. உங்களுக்காக எரிமேடை ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கு. மக்கள் விறகு கட்டைகள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க உங்களை உயிரோடு எரிக்கிறதுக்காக. இந்த வயசில் நீங்கள் இப்படி சார் எனக்கு மனசில்லை, தயவு செஞ்சு இது ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுங்கள். அவர் பிடிவாதமாக இருக்கிறார். மறுதளிக்க மாட்டேன்றார். கொண்டு போய் மரத்தில் கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சு விறகு கட்டைகள் எல்லாம் அடுக்கப்படுது. அங்கேருந்து ஒரு வாய்ப்பு அவருக்கு மீண்டும் கொடுக்கப்படுது. இப்பொழுது நீ இயேசுவை மறுதளித்து சீஷர் வாழ்கன்னு சொன்னீன்னா உன்னை உயிரோட விட்டோம், எரிக்க மாட்டோம். அப்போ தான் அவர் சொல்கிறார், 83 வருடங்கள் கடவுள் எனக்கு நல்லவராகவே இருந்தார். இப்போ எப்படி நான் அவருக்கு நான் மறுதளிப்பேன்? மாட்டேன். என் உயிரே போனாலும் அவரை என்ன பண்ண மாட்டேன். பட் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் மாத்திரம் பண்ணால் போதும். இவ்வளோ டைட்டாலாம் நீங்கள் கட்ட வேணாம். நீங்கள் என்ன கட்ட வேணாம். என்னை இம்மட்டும் என்னை பலப்படுத்துகிற கடவுள், நீங்கள் என்னை எரித்தாலும் அந்த நெருப்பை தாங்கக்கூடியதான பலனை எனக்கு தருவார். ஆக தயவுசெய்து என் கட்டெல்லாம் ஊற்றுருங்கன்ட்டார். நிஜமாக கட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. கையெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. நினச்சிருந்த எஸ்கேப் ஆகலாம். அந்த பாதி எரிகிற வேதனை கூட அவர் என்ன பண்ணலாம், பொறுக்க முடியாமல் இயேசுவை மறுதளிக்கன்னு சொன்னார். திஸ் இஸ் ரியல். அவர் கைகள் கட்டப்படலை. கட்டுகள் அவங்க தைரியமாக சொன்னார், இம்மட்டும் என்னை வழிநடத்த வந்தார். இந்த எரிய நெருப்பினுடைய வேதனையை தாங்கக்கூடியதான பலனை எனக்கு அவர் தருவார், என்னோடு இருக்கிறார், தைரியமாக நீங்கள் கட்டவில்லைங்கன்னார். கட்டுகள் அழிக்கப்பட்டது. உயிரோடு எழுந்து அப்படியே சாம்பலாரு. உபத்திரவம், தரித்திரம், உண்மை, கடைசி வரையிலும் கடவுளுக்காக இருப்பதுதான் உண்மை. சிபர்னா சபையினுடைய பிஷப் முதலாம் வருடம் கிபி 55 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அவரை எரிச்சாங்க. சரித்திரம். ஸோ சபைகள் உண்மையாகவே இருந்தது. கடவுள் அவர்களுக்கு உண்டான காரியத்தை அவர் செய்து கொண்டே வரார்.